வடலூரில் ரூபாய் 3.24 கோடி நடைபாதை திறப்பு, அமைச்சருக்கு பொதுமக்கள் பாராட்டு. வடலூர் நகராட்சி 20வது வார்டில் உள்ள ஐயன் ஏரிக்கரையில் ரூபாய் 3.24 கோடி மதிப்பில் அமைக்கப்பட்ட நடைபாதையை எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் திறந்து வைத்தார். பின்னர் நடைபாதையில் மக்களுடன் நடந்து சென்று அவர்களுடன் உரையாடினார். அப்போது குறிஞ்சிப்பாடி தொகுதியை தன்னிறைவு பெற்றதாக மாற்றி அமைத்ததற்காக பொதுமக்கள் அமைச்சருக்கு பாராட்டு தெரிவித்தனர். இதனால் நிகழ்ச்சியடைந்த அமைச்சர் மேலும் பல வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதாக உறுதியளித்தார். செய்தியாளர் தனுஷ். நீ இப்படி வந்துண்ணா வாக்கியம் போகிறோம். ஆமாம், வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு. ஆமாம், இங்கே வாக்கிங் ஆரம்பிக்கிறதுங்கிறது ஒரு தாழ்வோடு கேட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா இது அமைச்சருடைய நீண்ட கால கனவு. அதான் எங்க கனவு நிறைவேற்றிருக்கீங்க. செய்தி ஆகும். ஏன்னா நம்ம கடமை நன்றி உணர்ச்சியோட இருக்கணும். அதாவது பொறாம இருக்கலாம், அமைச்சர் எதிர்கட்சிக்கு இருக்கலாம். ஆனா அவங்க மனசாட்சிப்படி பார்த்தா அந்த நன்றி கொஞ்சமா இருந்தாதான் இந்த வளர்ச்சிக்கான காரணம் அவர்தான் என்பது ஒரு நிமிஷம் போதும். ஆகவே இந்த சிறப்பான நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்து, எல்லாருக்கும் ஐயனேரி இருப்பாங்க. தண்ணி வேணும்பாங்க. தண்ணி வேணும், தண்ணி இல்லை. ஐயனேரிக்கு தண்ணி நிரப்பினா இங்கே உள்ள குடிநீர் ஆதாரம் பெருகும், போர் உட்காராது சொல்லி அதுக்காக தண்ணி வேணும்னு சொல்லி அதுக்கு பிறகு நீண்ட காலமாக அதுக்கு அடிப்படையாக இப்போ தண்ணி இப்போ வடியாமல் இருக்கக்கூடிய வரை நிலைமை உருவாக்கியிருக்கோம். இப்போ தான் எனக்கு ஃப்ரீயாக இருக்கேன். ஒரு 4 நாளாக இப்போ ஃப்ரீயாக இருக்கேன். மெசேஜ் போட்டுக்கிட்டே இருப்பார். அவர் வேலை வீட்டில் போட்டுக்கிட்டே இருப்பார். இந்த புதுநகர் ஸ்கூலு. ஆக அவர் அந்த டார்ச்சர் தாங்காமே இருப்பாங்க. அந்த புதுநகர் ஸ்கூலு வந்து எலிமெண்ட்ரி தான். எலிமெண்ட்ரியாக அந்த ஸ்கூலு இப்போ வந்து +2 ஆக அதை வளர்ச்சி. அது உயர்நிலைப்பள்ளியில் நடுநிலைப்பள்ளியிலேருந்து டைரக்டாக அடித்தான். 10th 12th ஒரே ஆர்டரில் வாங்கிடுச்சு. அப்புறம் உத்தரவு போட்டால் ஒரே ஆர்டரில் வாங்கி அப்புறம் நிர்வாக சிக்கலால் அப்புறம் என்ன கெஞ்சி அதிகாரிலாம் கொஞ்சம் 10வது வரணும். அந்த ஸ்கூல்லேருந்து படித்து டாக்டர் பார்த்துருப்பேன். இடம் இல்லை. அந்த இடம் கூட இப்போ அந்த இடத்த வந்து சில ஆக்கிரமிப்பு இருந்து அந்த ஊடுகாரங்க வந்து அதை ஊட்டி காலி பண்ணி அது பெரிய பிரச்சனைகள். அது இப்போ கட்டிடத்தை இப்போ இருக்கிற 12 ஸ்கூலில் 12 கிளாஸ் ரூம் கொண்ட கட்டிடத்தை அடிக்கல் நாட்டிட்டு போன வாரம் அடிக்கல் நாட்டோம். அதில் சண்முகம் அவர்களுக்கும்